விவசாயிகளின் சிலுவை பயணம். டெல்லியில் போராடும் விவசாயிகளின் 100வது நாள் நினைவாக வழங்குபவர்கள் தூய பவுல் குருத்துவ கல்லூரி மெய்யியல் குருமானவர்கள், திருச்சி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நீர் நன்மை நிறைந்தவர். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். என் பாவங்களால் உமது அன்பை மறந்ததற்காக மனம் வருந்துகிறேன். உமது அருளுதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, விவசாயிகளை பெருநிறுவன கூட்டம் அநியாய சட்டம் தீட்டி வறுமைக்கு தீர்ப்பிடுகிறது. அரசு விவசாயிகளின் தோள் மீது மீள முடியாத பொருளாதார சுமையை சுமத்துகிறது. விவசாயிகள் பசி பட்டினியோடு தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடி தரையில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் குடும்பத்தார் கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டு வீதியிலே கையேந்தி நிற்கின்றார்கள். அனைவரும் சுயநல மோகத்தில் சிக்கி அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க கூட எவரும் முன்வரவில்லை. அரை வயிற்று கஞ்சிக்காக போராடும் விவசாயிகளுக்கு ஆறுதல் என்ற பெயரில் அடிவயிற்றில் அக்கினி ஏற்றுகிறார்கள். அதுபோல இங்கு தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக தங்களையே முழு நிர்வாணமாக்கி தன்மானத்தை இழந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உரிமை குரல் எழுப்பியதற்காக தீவிரவாதிகள் தேச துரோகிகள் என்ற ஆணிகளால் அறைகின்றார்கள். உழவன் கணக்கு போட்டால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். ஆனால் இவர்களின் உயிரும் மட்டும் மிஞ்சாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் பாடுகளை நினைத்து பார்க்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் நம் விவசாயிகளின் பாடுகளை இறைவனுடைய திருக்கரங்களில் அர்ப்பணித்து புரட்சி இயேசுவின் புனித பாடுகள் அவர்களின் வாழ்க்கைக்கு மீட்பு கிடைக்கச் செய்ய தொடர்ந்து ஜெபிப்போம். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். விவசாய மசோதா தீர்ப்பு. வயலுக்கு சொந்தமில்லாதவன் அறுவடைக்கு அரிவாள் தூக்கி கொண்டு வருவதே உரிமை என்று வாதாடுவதே அரசியல் சட்டம். இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாய மசோதாக்கள் சாதகமா பாதகமா? மத்திய பாஜக அரசு விவசாயத்திற்கு கொண்டு வந்த வேளாண் மசோதா கடந்த 2017 முதல் 19 வரை அரசின் கொள்கை முடிவாக எடுக்கப்பட்டு 27/9/2020 அன்று கடும் அமளிக்கு முன்னிலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சட்ட திருத்தத்தில் இம்மசோதா உற்பத்தி, வர்த்தகம், வணிகம் மேம்படுத்துதல் மற்றும் விவசாயிகளுக்கு வசதியை ஏற்படுத்தும் என்பதே. ஆனால் இது உண்மையிலேயே கார்ப்பரேட் வசதியுள்ளவர்கள், முதலாளிகள் மற்றும் இடைத்தரகர்களுக்கே நன்மை பயக்கும். இந்தியாவில் மொத்தம் 80% சிறு குறு விவசாயிகள். உற்பத்தி செய்யும் இச்சிறு குறு விவசாயிகளிடமிருந்து ரூபாய் 5க்கு வெங்காயம் வாங்கி அதை 30க்கு விற்பதே. இது அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைப்பது சரி என்கிறது. இதன் மூலம் இச்சட்டம் பொதுமயமாக்கலை களைந்து தனியார் மயமாக்கலாக மாறுகிறது.
இதுதான் இன்று மத்திய அரசு செய்த சதி. அன்று இயேசுவுக்கு யூதர்கள் செய்த சதியைப் போன்று நான் வாழ வேண்டும் என்ற எண்ணமே இன்று அனைவரையும் மடமையாக்கி கொண்டிருக்கிறது. ஜெபம். நான் வாழ பிறரை கெடுக்காமலும் தீர்ப்பிடாமலும் இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசு சுமப்பது சிலுவையை மட்டுமல்ல, மாறாக நம் பாவங்களை. அதேபோல் கடந்த ஆண்டு இந்திய ஒன்றிய அரசானது விவசாயிகளுக்கு எதிரான சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் டெல்லி சலோ போராட்டத்தை அறிவித்து தாங்கள் விளைவித்த தானியங்களை சுமந்து கொண்டு டெல்லிக்கு செல்கின்றனர். அன்று இயேசு தம் சிலுவை பயணத்திலே சந்தித்ததை போன்றே இவர்களும் சந்தித்தனர். கரடு முரடான பாதைகள், கடும் குளிர் என பல தடங்கல்கள். அதையும் தாண்டி போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர். இவர்கள் போராடுவது சுயநலத்துக்காக அல்ல, மாறாக உணவு உண்ணும் நம் ஒவ்வொருவருக்காகவுமே. அன்று படை வீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தது போல இவ்வாறு போராடும் விவசாயிகளை சமூக விரோதிகள் என்றும் தேச துரோகிகள் என்றும் அதிகார வர்க்கத்தினர் கொச்சைப்படுத்துகின்றனர். சட்டங்கள் யாருக்காக? மக்களுக்காகவா, இல்லை பெரும் முதலாளிகளுக்காகவா? பெரும் போராட்டம் நடத்தினால்தான் தீர்க்க முடியும் என்றால் நாமும் போராட்டத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்று இயேசு நமக்காக பார சுமையை சுமந்தது போல இன்று இளைஞர்களாகிய நாம் இந்த விவசாயிகளுக்கு எவ்வாறு குரல் கொடுக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பு இறைவா, இன்றைய சமுதாயத்தில் நடக்கும் சமூக அநீதிகள், குற்றங்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து போராட ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். முதல் சட்டத்தால் விவசாயிகளின் வீழ்ச்சி. விழுவது என்பது வேறு, வீழ்ச்சி என்பது வேறு. மற்றவர்களின் வீழ்ச்சியில் மகிழ்ச்சி காண்பவர்கள் மனநோயாளர்கள். இதைத்தான் சட்டமும் அரசியல் அமைப்பும் இன்று வலியுறுத்துகின்றன தனது கொள்கை என்ற கோட்பாட்டினார். ஆம், அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம் 2020 தனது பொருளை தானே விற்பனை செய்யலாம், ஆனால் அரசின் நிபந்தனையின் அடிப்படையில். உண்டு கொழுத்தவன் உழைப்பை எடை போடுகிறான். உழைத்தவன் உழைப்பின் பயனை பெற்றிட பிறரை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றான். எதற்காக இந்த சட்டம்? இலக்கினை அடைந்திடவா? யாருடையதை? லட்சிய வீரன் இடறி விழுகின்ற போது லட்சியம் எழுந்து நிற்கின்றது. இறைமகன் இயேசு விழுந்தாலும் அவரின் லட்சியத்திற்கு எந்த சேதாரமும் இல்லை. லட்சியம் விழுந்துவிட்டால் வரலாறே விடுபட்டுவிடும். அழகியின் ஆசை வார்த்தைகள், அலங்கார கோரிக்கைகள், சீடர்களின் சிங்கார கனவுகள்
இவைகளால் இயேசுவின் பணிப்பாதை தடுமாறியதே இல்லை. இன்று அரசியல்வாதிகள் பல ஆசை வார்த்தைகளை கொடுத்த போதிலும் தன் நிலையை அறிந்து உண்மையை வாழ்வாக்கிட போராடும் விவசாயி நம்மில் இயேசுவாய் பிரதிபலிக்கின்றனர். சலனங்களை சமாளித்து விட்டால் வானமே வசப்படும் என்ற வார்த்தையை வாழ்வாக்கிட துடிக்கும் விவசாயிகளின் நலனை சிந்திப்போம். ஜெபம். சிலுவை பாரத்தால் கால் தடுமாறி விழுந்த இயேசுவே, உம்மை போல உண்மைக்காக உரிமைக்காக போராடும் விவசாயிகளும் துவண்டு விடாமல் தடைகளை படிக்கற்களாக மாற்றி பயணித்திட வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கின்றார். போராட்டத்தில் விவசாய அன்னையர்கள். நாம் சோற்றில் கை வைக்க வேண்டுமென்றால் விவசாயிகள் சேற்றில் கை வைக்க வேண்டும். அன்று மானுட மீட்புக்காக நம் அன்னை மரியாள் தன் மகனின் கல்வாரி பயணத்தில் உடனிருந்து ஆறுதல் கூறினார். அந்த பயணத்தில் சிமியோனின் வாக்கு நிறைவேறியது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இன்று பல மாதங்களாக கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த விவசாய போராட்டத்தில் பல விவசாயிகளை உருவாக்கிய தாய்மார்களை 3 வாள்கள் ஊடுருவி பாய்ந்திருக்கின்றன. ஆம், 3 வேளாண் சட்டங்கள் அவர்களை மனதளவில் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இருப்பினும் உரிமையை மீட்டெடுக்க சாலையில் அமர்ந்து வெயில், மழை, குளிர் மற்றும் பசி என பல இன்னல்களை தாங்கிக் கொண்டு தங்களுடைய மகன்கள் போராட்ட களத்தில் தளர்ந்து விடாமல் இருக்க அவ்வப்போது அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வீர வேட்கையுடன் திகழ அவர்களுக்கு உறுதியுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, பல இன்னல்களுக்கு மத்தியில் தங்கள் விவசாய மகன்களுடன் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அனைத்து விவசாய தாய்மார்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அரவணைத்து காத்திட உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். தோல் கொடுப்பவன் தோழன். துவண்டு போன தோள்கள் துணை தேடுகிறது. பாரச்சிலுவையை தூக்க முடியாமல் தள்ளாடும் இயேசுவுக்கு சிறு விவசாயி சீமோன் உதவி செய்கிறார். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலை. ஆறுதல் தேடி அலைகிறது கண்கள். பிறர் மீது சுமைகளை சுமத்துவதும் மனிதர்கள் மத்தியில் ஈரமுள்ள நெஞ்சம் உண்டு. அந்த நெஞ்சங்கள் யார் தெரியுமா? கள்ளங்கபடமற்ற விவசாயிகள். விளம்பர உதவிகளை விட ஆபத்தில் உதவுவது நட்பு. வசதி கூடுவதும் வறுமையால் வாடுவதும் உலக இயற்கை. உலகுக்கு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்கள் உரிமைகளை இழந்து தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று ஏங்கி நிற்கும் இந்த விவசாயிகளை சற்று பாருங்கள். இவர்களுக்கு உதவுவது யார்? இன்றைய இளைய சமுதாயம் எப்படி குரல் கொடுக்கிறது? இன்றைய நவீன உலகில் மறு சீமோனாக உருவெடுத்து அநீதியை எதிர்த்து போராடும் முன்னாள் இராணுவ வீரர்கள், IAS அதிகாரி சகாயம், கனடா பிரதமரின் ஆதரவு குரலை தொடர்ந்து இங்கிலாந்து எம்பிக்கள் 36 பேர் ஆதரவு கடிதம்.
மற்றும் தன்னார்வ தொண்டர்கள், பிரபலங்கள். இன்று நம்மில் எத்தனை பேர் மறுசுயமானாக உருவெடுத்து அவர்களைப் போல உதவி கொண்டிருக்கின்றோம்? சற்று நம்மை பற்றி சிந்திப்போம், உதவிக்கரம் நீட்டுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, தங்கள் உரிமைகளை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு உதவ சீமனை போல நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். வெரோனிக்காள் தடைகளை கடந்து இலக்கினை எட்டிப்பிடித்த ஒரு பெண். அதற்கான வெகுமதியாக இயேசுவின் திருமுகத்தை அந்த வெள்ளை துகிலில் பெற்றவள். இதேபோல் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கும் டெல்லி விவசாய போராட்டத்தில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட் மாநில பெண்கள் போராட்ட களம் நோக்கி பயணித்தனர். போராட்டம் என்றால் ஆண்களுக்கானது மட்டுமல்ல, பெண்களின் பங்கும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் டெல்லி சிங்கு எல்லையில் பெண்களே முன்னின்று போராட்டத்தை வழிநடத்தினர். மேலும் செவிலியர்கள், மருத்துவர்கள் என்று போராடும் பெண்களுக்கு பல வகைகளில் உதவிக்கரம் நீட்டப்பட்டது. மன்பிரீத் கவுர் என்கிற பெண் தன் குழந்தைகளை தன் கணவரிடம் விட்டுவிட்டு 6 மாத காலம் இப்போராட்டத்தில் பங்கேற்பதாகவும், குழந்தைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறியதை தொலைக்காட்சி நேர்காணலில் பகிர்ந்துள்ளார். அன்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆண்களுக்கு உறுதுணையாக நின்று வெற்றி கண்டது போல் இன்றும் பெண்களின் ஆதரவு இவ்விவசாய போராட்டத்திற்கு பெருகி வருகிறது. சிலுவை ஆண்களுக்கானது மட்டுமா? இல்லை, அது பெண்களுக்கானதும் தான் என்பதை உணர்த்துகிறது அம்மூன்று மாநில பெண்களின் உரிமை போராட்டம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, அன்று வெரோனிகா பெற்றிருந்த மன வலிமையையும் இலக்கினை அடையக்கூடிய மனநிலையையும் இப்போராடும் பெண்களுக்கு அளித்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இன்று நம் நாட்டில் விவசாயிகள் மீது விவசாய விளைபொருள் வர்த்தக மேம்பாடு மற்றும் எளிமைப்படுத்துதல் என்ற 2வது சட்டத்தை சுமத்துகிறார்கள். அலைந்து ஓடிய அழகான கால்கள் இன்று அடிமேல் அடி வைக்க தடுமாறுகின்றது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பிறருக்காக உழுது தாமும் உண்ட விவசாயி இன்று தன் பிழைப்புக்கு கூட வழி இல்லாமல் அடிமேல் அடி வைத்து தடுமாறுகின்றான். தான் உற்பத்தி செய்த பொருளுக்கு கூட உழைப்புக்கு ஏற்ற ஊதியமில்லாமல் வாழ்வை இழக்கின்றான். மீண்டும் தடுமாறுகிறான் 2ஆம் முறையாக. ஜெபம். இறைவா, நீர் 2ஆம் முறை தடுமாறியது போல் நாங்களும் பலமுறை இங்கு தடுமாறுகிறோம். சட்டத்தால் பலமுறை சுமையோடு நீர் அடி எடுத்து வெற்றி பெற்றது போல் நாங்களும் இச்சூழலை கடந்து வெற்றி பெற வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார்.
இயேசுநாதர் பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார். விவசாயத்தில் பெண்களின் ஆறுதல். ஆண்டுதோறும் அக்டோபர் 15 பெண் விவசாய தினமாக இந்திய அரசு கொண்டாடுகிறது. பெண்கள்தான் இன்று விவசாயத்திற்கு தாங்கு சக்தியாக இருக்கின்றனர். விவசாயத்தில் விதைத்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், தண்ணீர் வடித்தல், உரமிடுதல், விளைபொருட்களை பத்திரப்படுத்துதல், இதுபோன்று குறிப்பாக உணவு தானிய உற்பத்தியில் 60 முதல் 80% வரை, பால் பண்ணை கோழி வளர்ப்புகளில் 90% பெண்களின் பங்கேற்பு உள்ளது. இவ்வாறு விவசாயத்தில் தங்களையே அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் பெண்கள். விவசாய சட்டத்திற்கு எதிராக போராட தைரியமாக வந்து களத்தில் முன் நின்றவர்கள். செப்டம்பர் 17ஆம் நாள் இரவு நாடாளுமன்ற மத்திய அமைச்சரவையில் சிம்ரத் கவுர் பாதல் என்ற பெண் அமைச்சர் இது விவசாயத்தின் வாழ்வுரிமையை அளிக்கும் சட்டங்கள் என்று கூறி தன் பதவியை ராஜினாமா செய்தார். இதுபோன்று பாராளுமன்ற பெண் அமைச்சர்களும் எதிர்த்தனர். இதைத் தொடர்ந்து ஆளுநர், ஐநா சபை போன்றவற்றிற்கு இச்சட்டம் தொடர்பாக பல வகையான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஆம், அன்று அன்னை மரியாவும் தன் மகன் இயேசுவின் லட்சிய போராட்டத்திலே அவருக்கு ஆறுதலாயிருந்து இறை திருவுளத்தை நிறைவேற்ற உறுதி கொடுத்தவர். இன்று ஒவ்வொரு ஆணுக்கு பின் ஒரு பெண் இருக்கிறார் என்பதை மறைக்கவும் கூடாது, மறுக்கவும் முடியாது. ஜபம். ஆறுதலின் தெய்வமே, பிறர் துயரங்கண்டு தானாக முன்வந்து ஆறுதல் தர எமக்கு உதவுவீராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அசிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இயேசுவின் உடல் வலிமை இழந்து அவர் 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். அதேபோன்று இன்று நம் நாட்டில் உள்ள விவசாயிகளும் இந்த 3வது சட்டத்தினால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் தருவாயில் உள்ளனர். அதாவது விவசாய விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் சேவை சட்டம் என்ற பெயரில் பெரிய நிறுவனங்கள் விவசாயிகளிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு பொருட்களை விற்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறினால் என்ன செய்ய முடியும்? அதற்கான பாதுகாப்பு இந்த சட்டத்தில் இல்லையே என்ற சூழ்நிலையில் விவசாயிகள் தள்ளப்படுகிறார்கள். வேளாண்மையை உழவர்களிடமிருந்து பிரித்து அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட்டுகளிடம் கையளிக்கும் விதமாக இந்த 3 சட்டங்களை இந்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்தியாவின் முதுகெலும்பு எனப்படும் வேளாண்மையை இன்று மோடி அரசால் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான் விவசாயி. எப்போது கேட்கப்படும் இவர்களது குரல்? இளைய சமுதாயம் எப்படி இவர்களுக்கு தோள் கொடுக்கிறது? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து உண்மையில் நம்பிக்கை கொண்டு முன்னேறி செல்ல அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் நிலை.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். அவமானங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். ஊருக்கே உணவிடும் விவசாயிகள் இன்று தனது உரிமைக்காக போராடும் அவல நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். இப்படி உணவின் வழி உயிர் வழங்கிய விவசாயிகளின் அரை நிர்வாணம் எதற்காக? எதனால்? மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கண்ணிருந்தும் பார்வையற்றவராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையராய் இருக்கும் சுயநலவாதிகளால் தான். அவமானங்களை சகிக்க கற்றுக்கொண்டால் பிரச்சனைகள் ஒரு பொருட்டே இல்லை என்ற எதிர்மறையான சிந்தனையை தான் வெளிப்படுத்துகின்றது இன்றைய அரசாங்கம். முள்முடி, கசையடி, வசைமொழி இவை எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு அதிக வலியை கொடுத்திருக்கலாம் அவரது ஆடை இழப்பு. ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். ஆள் இல்லாமல் ஆடைக்கும் ஆடை இல்லாமல் ஆளுக்கும் சிறப்பு இல்லை. உலகத்தின் பார்வையில் ஆடை இல்லாமல் இருப்பது அவமானமாக கருதப்படுகிறது. உலகமே பசியாரிட தன் மானமிழந்து இதோ நம்முன் இயேசுவாய் சமூகத்தில் விவசாயி நிற்கும் அவலங்களை கண்டும் காணாமல் இருப்பது அன்றைய பிளாத்துவை தான் பிரதிபலிக்கின்றது. நாம் எவ்வாறு சிந்திப்போம்? நமது செயல்பாடு அவர்களுக்கு ஆறுதலாக அமைகின்றதா? ஜெபம். அன்பு இறைவா, மானமிழந்து அவமானங்களை சுமந்து முன்னேறி சென்றீரே, உம்மை போல உழைப்பின் பலனுக்காக போராடும் விவசாயிகளுக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் தூண்டுதலாகவும் இருந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். 3 ஆணிகளும் 3 சட்டங்களும். விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, வாழ்க்கை முறை. நம்மாழ்வார். அன்று 3 ஆணிகள் நம் ஆண்டவரின் 2 கரங்களையும் கால்களையும் துளைத்தன. இன்றோ 3 வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தொலைத்திருக்கின்றன. அவர்களை இந்த பாசாக்க நடுவண் அரசு சாலைகளுக்கும் தெருக்களுக்கும் வரவழைத்து 3 வேளாண் சட்டங்களால் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது மட்டுமா? கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்கள் 27ஆம் நாள் தொடங்கிய இந்த விவசாய போராட்டமானது இன்று வரை 11 பேச்சுவார்த்தைகளை சந்தித்திருக்கின்றன என்று ஓர் ஆய்வு அறிக்கை கூறுகிறது. ஆனால் ஒன்று கூட வெற்றி பெறவில்லை. அவர்களின் கோரிக்கைகளை நிராகரித்தது மட்டுமல்லாமல் அவர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் கொச்சைப்படுத்தியதுதான் அரங்கேறியது. மேலும் விவசாயிகளை இழிவுபடுத்தி அவமானப்படுத்திய ஒரு நிகழ்வு கடந்த ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் குடியரசு நாளன்று நடுவண் அரசால் அரங்கேற்றப்பட்டது. அதாவது விவசாயிகள் செங்கோட்டையில் அத்துமீறி கொடி ஏற்றினார்கள் என்றும் இராணுவ அணிவகுப்பு சென்று கொண்டிருக்கும் அதே வேளையில் அவர்கள் தலைநகரை நோக்கி டிராக்டர் பேரணி நடத்தினார்கள் என்பதுமே. இந்த நிகழ்வு விவசாயிகளை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வேதனைக்கு இட்டுச் சென்றது. அன்றைய தினம் ஜனநாயகத்தை சிலுவையில் அறைந்த நாளாக கருதப்பட்டது மற்றும் 2வது சுதந்திர போராட்டமாகவும் சித்தரிக்கப்பட்டது. வலி இல்லாமல் வழி இல்லை, சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை. உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம், விவசாயம் காப்போம். ஜெபம். கூடவே இரும், பக்கத்தில் இரும் இயேசுவே.
விவசாயிகளின் போராட்டத்தில். ஏனென்றால் நீர் ஒருவர் மட்டுமே அவர்களுக்கு வலிமையாகவும் அரணாகவும் இருக்க முடியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். கோதுமை மண்ணில் விழுந்து மடிய அல்ல, முளைத்தெழுந்து பலன் தரவே என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நமக்காக உயிர்விட்ட கல்வாரி நாயகனின் அன்பை சற்று உணர்ந்து பார்ப்போம். அன்று பலருடைய மீட்புக்காக உயிர்விட்ட நம் தியாகச் செம்மல் இன்று நம் நாட்டில் நிலவும் அநீதிகளைக் கண்டு உயிர்விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நவீன உலகிலும் நாட்டின் முதுகெலும்பாக இருந்து உழைத்து கொண்டிருக்கும் நம் விவசாய பெருமக்களின் அவல நிலையை சற்று நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் உயிர்களையும் கூட தியாகம் செய்கிறார்கள். 1995ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை 2,96,438 விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டில் மட்டுமே 11,400 விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் இதுவரை 12 விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் இந்த ஏழை விவசாயிகளும் ஒரு மறு கிறிஸ்துதானே? இதை நாம் என்றாவது உணர்ந்ததுண்டா? நீதிக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கும் அவர்களுக்காக நம்முடைய பங்களிப்பு என்ன? சிந்திப்போம். விவசாய வளர்ச்சிக்காக நம் கைகளை உயர்த்துவோம். இயேசுவின் உன்னத படைப்புகளாக வாழ்வோம், செயல்படுவோம். ஜெபம். எங்களுக்காக உயிர்விட்ட இயேசுவே, நாங்கள் விவசாயிகளை மதித்து பேணவும் அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கவும் நீதி உள்ள அரசை கட்டி எழுப்பவும் உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். எல்லாம் நிறைவேறிவிட்டது. தந்தையின் விருப்பப்படி அனைத்தும் அரங்கேற்றப்பட்டு விட்டது. இயேசுவின் உடலும் நிலத்தில் சாய்ந்தது. அன்னை தனது உயிரற்ற மகனின் உடலை மறுமுறை தாங்குகிறார். அன்று கருப்பையில், இன்று மடியில். அதேபோல் இன்று மண்ணில் மடிந்த விவசாயிகளின் உடலை இப்பூமி தாய் மடியேந்துகிறாள். பூமியை தனது அன்னையாக நினைத்து உணவு உற்பத்தி செய்தவர்கள் போராட்டக் களத்தில் உயிரை விடுவதை கண்ணீருடன் மடியேந்துகிறாள். எனக்கு உணவளித்தவன் உரிமைக்காக போராடுகிறான். ஆனால் நான் இங்கு என்ன செய்கிறேன்? இதில் எனது பங்கு என்ன என்பவைகள்தான் இன்றைய பல இளைஞர்களின் மனக்குமுறல்கள். ஆனால் இப்போராட்டத்தில் தனது குரலை பதிவு செய்பவர்கள், சமூக வலைத்தளங்களில் அதை பரப்ப முயற்சிப்பவர்கள் தேச துரோகிகளாக பச்சை குத்தப்படுகிறார்கள். நாட்டின் இறையாண்மையை கெடுப்பவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஐயோ, எங்கே என்னையும் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கி விடுவார்களோ என்று எண்ணி இளையோர்கள் தமது தலையீடுகளை தவிர்க்கின்றனர். இதனால் நாம் மறைமுகமாக பாசிச அரசியலின் அங்கமாகவும் கார்ப்பரேட்டுகளின் கைப்பாவைகளாகவும் மாறுகிறோம் என்பதை இந்த இளைய சமூகம் மறந்திட வேண்டாம். இளைய சமூகமே, சிந்திப்போம். இனி வரும் தலைமுறையை உரிமையோடு வாழ வைக்கப் போகிறோமா, அல்லது தொடர்ந்து உரிமைக்காக குரல் எழுப்பி போராட வைக்கப் போகிறோமா? சிந்திப்போம், நமது ஆதரவை தருவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, ஒவ்வொரு தனி மனிதனும்
இளைய சமூகமும் தனது சுயமறிந்து தன்னலம் துறந்து இவ்விவசாய போராட்டத்தில் தனது பங்களிப்பை தந்து இவ்விவசாய போராட்டத்திலே வெற்றி காண உமது ஞானத்தையும் ஆற்றலையும் வலிமையையும் அளித்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உள்ளம் உடைந்ததோ எம் பாவ சேற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் கண்டிப்பாக முளைத்தே தீரும். ஒரு மரம் பல தோப்பாக மாறும். ஒவ்வொரு விவசாயியின் இறப்பும் மிக மாற்றத்தை கொண்டு வரும். இயேசு மாற்றத்தை கொண்டு வர சிலுவை ஏற்றார். அதேபோல் போராட்ட களத்தில் இறந்த விவசாயிகள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் எதிர்கால தலைமுறைக்காக எடுத்திருக்கும் இந்த மிகப்பெரிய முயற்சியில் வெற்றி பெறச் செய்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அன்னமிடும் கைகளில் அக்கினி ஏற்றி வைப்பது நியாயமாகுமா? அவர்களின் கண்ணீர் துடைக்காதவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கலாமா? இயேசுப்படும் வேதனையை கண்டு சீரை நகர் சீமோன் ஓடிச் சென்று உதவுகின்றார். இந்த விவசாயிகளும் கடந்த 6 மாதங்களாக வேதனைகளில் துவண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்மில் எத்தனை பேர் அவர்களுக்காக உதவி செய்திருப்போம்? நாம் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரமே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நாட்டின் நலன் நம் ஒவ்வொருவரின் கையிலும் உள்ளது. அதுவே ஒரு விரல் புரட்சி. நாம் நினைத்தால் நாட்டு மக்களுக்கும் நம் நாட்டு விவசாயிகளுக்கும் நன்மை செய்யும் பொருத்தமான தலைமை பீடத்தை அமைக்க முடியுமோ? எனவே புரட்சி இயேசுவின் சமத்துவ சமுதாய கனவுகள் இங்கு நனவாக, நலிந்து கிடக்கும் விவசாயிகள் வாழ்க்கையில் உயர்வு காண என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு விரல் புரட்சி விடியலின் பாதையாக அமையட்டும்.